எடுத்துறேன் கரெக்டா. ஓகேண்ணா எடுத்துடலாம்ண்ணா. சரி. அண்ணா கொஞ்சம் அக்கல் தூக்குங்க அண்ணா. அப்படியே அந்த தண்ணியை அப்படியே தள்ளுற மாதிரி காலால. அங்க சாப்பாடு போடுற மாதிரி. சாப்பாடு போடுற மாதிரியா? சரி, அங்கிருந்து ஒரு ஸ்லோ இப்படி 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 வந்துருங்க. ரொம்ப போறீங்க. இப்படியே நில்லுங்க. ஓகேண்ணா. இல்ல இல்ல அங்கெல்லாம் போகாதீங்க, ஃப்ரேம் விட்டு போறீங்க. இப்படியே நில்லுங்க. ஓகே. ஓகேண்ணா. இந்த போஸ் இங்க இருந்து. எத்தனை ரீல் வந்திருக்கு அண்ணா? இப்போதைக்கு ஒரு 15 ரீல் வந்திருக்குண்ணா. 15 தானா? இன்னும் 5 வேணும். ஒரு 5 வேணும்டா. நல்ல இது ஒண்ணுடா. ஓகேண்ணா. இது மாதிரி இப்ப தலைவர் வந்தாருன்னு வச்சுங்களா, அப்படியே ஒரு கவட்டை கட்டியில அப்படி இப்படி ஒரு இது எடுக்கலாம். போசுடா சின்றா. அண்ணா சூப்பர் ஸ்டார்லயே படத்துல எடுத்துருக்காங்கண்ணா, முத்து படத்துல இருந்து. ஆமா. கண்டிப்பா அது மட்டும் எடுத்து குத்துறா. என்ன வர ஒழிஞ்சு அங்க வாங்க வாங்க. என்ன பெருபே நல்லா போதா வேலைலாம்? எல்லாம் நல்லா போகுதுப்பா. இதெல்லாம் சும்மா நான் டெஸ்ட் பண்றது. இங்க வரும் பல்வலிக்கு ஏதாவது பண்ண போறியா என்ன? பல்வலி அவசர சிகிச்சை. தெரியும் தெரியும். நீ சீச்சி என்னடா அது? கர்மா இல்ல இல்ல அந்த கவுண்டர்ல இருந்து இப்படி வந்தா போஸ் வீணா. காட்டு தவறுனே. டேய் என்னடா 1 மணி நேரத்துல 15 அடி இறக்கிட்டு இருக்கற? 15 தானா? 20 அடி சொன்னேனே. ரீல் போடுறதுக்கு தான் நீ இங்க இருந்து கிளம்பி வந்துருக்க கார்பூட்ல இருந்து. அதுதான் முக்கியம். சரி சரி. ஆனா பரபரப்பரப்பரப்பரனே காட்டுறிய. ஒரு அளவு நடக்கல இங்க வேலை. தண்டத்துக்கு நானே அழைகிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாத்துக்கும் நான் அழைகிறேன். ஆனா இங்க பரபரப்பரப்பரன்னு காட்டாம பார்த்தாலும் ஐயோ ஏதோ பண்ணி தொலை, எந்த கருமத்தையே பண்ணி தொலை. அவரு உன் தொகுதியில உன்னை எகுதி சீமா நிக்க போறாராமே, உண்மையா? அவரு ஜெயிக்கிறதா? ஒரு நாளைக்கு 100 ரீல் எடுப்பேன். அவர் எடுப்பாரா? கஷ்டம், முடியாது. வரலாறு பொய்ல நீ சொல்லணும், பரவாயில்லையா? அது மட்டும் தானே. எனக்கு மைக் இது வாக்கி டாக்கி சின்ன மட்டும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெபாசிட் எல்லாருக்கும் காலி. எதிர்த்து நிக்கிற எல்லாருக்கும் டெபாசிட் காலி. ஐயோ அத்துருவேன். சூப்பர். எல்லாத்தையும் போஸ்ட் போட்டு. ஓகே பாய். மீடியாலாம் வந்துட்டானுங்க. நான் அப்படியே ஒரு எளிமையான தலைவர் மாதிரி இப்படி சரி தலைவர். பொறுமையா ஹெல்மெட் போடாம போவும் குஷி. நான் போன் வருதுண்ணா. ரன்னிங்லயே போன் பேசிக்கிட்டே போறாரு. என்ன அப்பா சும்மா வந்துட்டானுங்க இந்த மீடியாக்காரங்க சும்மா. இதே தமிழ்நாடு இல்ல பாண்டிச்சேரி. ஹெல்மெட் எல்லாம் போட முடியாது. போன் பேசுவோம். ட்ரங்க்ன்ற கூட இல்ல. என் ஃப்ரெண்டு ரங்கசாமி தலைவரா அங்க பாருங்க தலைவரா. தலைவர் வந்துட்டாரா? சேசிங் பண்றான் பாரு, சேசிங் பண்றான் பாரு. டேய் கோடி இல்லாமலா சேசிங் பண்ணான்ல, கோடியோடவே சேசிங் பண்றான். தற்குறி ஆச்சரியப்புரி. தலைவரா இங்க பாரு தலைவரா. ஏய் செவரி ஏன் குதிக்கிற? செவரி ஏறி குதிக்கிற, ஏன் குதிக்கிற? ஏய் புதர்ல பதுங்குறான் பாரு. தம்பி பிரதருக்கு புதர்ல என்ன வேலை? மேலவா. முகம் மூடுனா கண்டுபிடிக்க முடியாதா? கட்சி கொடி வச்சு முகத்தை மூடுற பாரு. தற்குறி தற்குறி. மேலவா. பாண்டிச்சேரி சின்ன ஸ்டேட், மூஞ்சி ஈஸியா கண்டுபிடிச்சிட. மேலவா போ போ. தலைவரே அங்க பாரு தலைவர், அந்த அக்கா மொட்டை அடிக்கிறாங்க பாரு தலைவரே. தளபதியே நம்ம தமிழ்நாட்டு மொட்டை அடிக்கிறா வராரு, இது வேற மொட்டை வேற அடிக்குது. தலைவர் இங்க பாருங்க தலைவரா. நான் ஸ்கூல்ல கட்டஸ்ட் வந்துட்டான் பாரு. தற்கூறிங்க. அந்த காலத்துல நான் சிந்து பாத்தி ஏஜென்சின்னு ஒண்ணு வச்சு ஸ்கூல் கட்டடிக்கிற பசங்களை நான் 10 ரூம்ல உட்கார வச்சு கேரம் போர்டு எல்லாம் விளையாட விட்டுருந்தேன். பல பேருக்கு பேரண்ட்ஸாவே போயிருக்கிறேன். இன்னைக்கு இவனுக்கு மறுபடியும் கட்டஸ்ட் வரும் போதெல்லாம் எனக்கு பழைய ஞாபகம் வருது. தலைவர் நீங்க அப்பவே மாசலாம் போல. பக்கா மாசு கட்சி நம்ம. தலைவரா இங்க பாரு தலைவரா, கண்ணு எடுத்துன்னு வரோம். அடா பாவி, என்னடா துப்பாக்கிலாம் எடுத்துன்னு வரீங்கோ? தலைவர் பாதுகாப்பு கொடுக்கன்றவானுங்க போல இருக்குதே. ஏய் தலைவர் பக்கத்துல போனா அவனுக்குள்ளே மாடு சில இருக்கும் பார்க்காம ரெட்டியில கண்ணு வச்சவனுங்கடா. இவன் கண்ணை எவ்வளவு திருடி எவ்வளவு கூட்டத்துல வேற ஏதாவது பண்றதுன்ற போறான்டா. தூக்கி அப்புறப்பட்டுண்டா அவனை போய் குறிங்க. நீ அந்த பக்கம் போய் எருமாடலாம் விரட்டு. நான் பண்ணி விரட்டேன். ஏய் மேடம் மேடம் நம்ம ஆளுக்கு தான் மேடம். உள்ள விடுங்க மேடம், உள்ள விடுங்க. சார் சும்மா இருங்க சார். யார்ட்டையும் ஐடி இல்ல, சும்மா உள்ள விடுங்கன்னா நான் என்ன பண்ணுன்னு எனக்கு நீங்க சொல்லாதீங்க. 40 பேர் ஏற்கனவே இறந்துருக்காங்க. 40 பேர் இறந்துருக்காங்கன்னா என் டியூட்டியை பார்க்க விடுங்க. கிளம்புங்க முதல்ல நீங்க. தமிழ்நாடு போலீஸோட இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க.
தலைவரே ஏன் அழுவுறீங்க? உண்மையிலே நான் இங்க அழுவுறேன். தலைவரே எல்லாம் சிறப்பா நடந்துட்டு இருக்கு, அழுவாதீங்க, கண்ணு கலக்காதீங்க. இல்ல நான் அழுவுடா, சும்மாடா, சும்மா நிக்கிறேன். ஆனந்த கண்டிடா. சரி தலைவரே, தலைவரே முக்கியமான விஷயம், இந்த போலீஸை பாருங்க, லேடி போலீஸ். சே என்ன அருமையா பண்றாங்க பாரு தலைவரே. இந்த ஆர்கனைசிங்னா இவங்களை பார்த்து கத்துக்கணும் தலைவரே. நம்ம அழகா கூட்டத்தை இது பண்ணி நீங்க இங்க போப்பா, நீங்க இங்க போப்பா, பாசுக்கு மட்டும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பண்றாங்க தலைவரே. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் பண்ண சொல்லணும் தலைவரே. சூப்பரா பண்றாங்க. ஆமா, யாரையும் உள்ள விடல. யாராவது அனாவசியமா பேசினா போ இல்ல அப்படின்னு அதட்டெல்லாம் பேசுறாங்க தலைவரே. இந்த மாதிரி ஆமா, இந்த மாதிரி இந்த போலீஸ். ஆமா, காலைல இருந்து பாருங்க அந்த போலீஸுக்கு மட்டும் எத்தனை ட்வீட் போட்டு ஃபயர் விட்டு வச்சிருக்கிறேன் நானு. ஆர்கனைசிங் செம்மையா இருக்குது. ஏண்டா இந்த லேடி போலீஸ் என்ன எவ்வளவு கேவலமா திட்டுறாங்க தெரியுமா உனக்கு? உங்களை திட்டினா? ஆமா, என்ன திட்டினாங்க? நான் போய் செய்யலாம் என்ன கூட அச்சிமா இல்லாம அசிமா திட்டாங்க தெரியும் பாரு. நீ என்ன கிளிக்கிறாங்க விட்டுட்டு? நல்ல வேலை இங்கிலீஷ்ல திட்டினாங்க. ஏன் இங்கிலீஷ்ல திட்டினான்னா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல, தமிழ்ல தற்கூரி. சரி விடுங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தலைவர், எல்லாம் சிறப்பா இருந்தது. ஒரு வருத்தம் தான், இந்த பாண்டிச்சேரியில ஆர்கனைசிங்க சரியில்லை தலைவர. ஏன் எரிச்சல் ஆகுது தலைவர. மெரினால பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, அங்க இருந்து 2.5 கிலோமீட்டர் நடந்து வரதா இருக்குது. ஸ்டேஜுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க, 1.5 கிலோமீட்டர் நடந்து வரதா இருக்குது. இன்னொன்னு எங்க இந்த ஃபோர்ட் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அங்க இருந்து 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா இருக்குது. எவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் நடக்கிறது? நானா வரதே பெருசு, கடுப்பாகுது தலைவர் எனக்கு. சென்னையில தான் அந்த மாதிரி பண்றாங்க, அந்த மாதிரி பண்றாங்க. நீங்க சென்னையில நடந்தீங்களா? உங்களை நடக்க விட்டாங்களா? நீங்க நடக்கலாம், நான் எதுக்கு நடக்கணும்னு கேக்குறேன் நானு. இந்த பார், அவள்தான் உனக்கு ரங்கசாமி எழுத்து பேசி நிக்கிற. இடம் கொடுத்ததே பெருசு, ஓரமா நின்று பேசிட்டு போயிடலாம். அவள்தான் பார்க்கிங் கொடுத்தா வாங்க, நடந்து வாங்க. நடந்து வந்தா சுகர் குறையும், பிபி குறையும், கொலஸ்ட்ரால் குறையும். பாண்டிச்சேரி அந்த எண்டுல மீட்டிங் வச்சு இந்த எண்டுல பார்க்கிங் கொடுத்தா கூட நட. சின்ன மாநிலம் தான், என்ன கொஞ்சா போயிருவ. ரங்கசாமி எதிராக பேசி நிக்கிறான். உங்களுக்காக ஃப்ரெண்ட் நீங்க வந்துட்டீங்க, ஸ்கூல்ல நல்லா உட்காந்துட்டு ஏங்க பேசாதப்பா. ஒழுங்கா நடக்கும் நடந்தா வா, இல்ல போ. வாடகை வண்டிங்க கிடைக்குது வர, அதுல வா போ. அம்மா பாத்துக்கிறேன் நானு. அதாவது போலீஸ பெருமையா பேசினாலும் திட்டுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது நடக்குன்னு சொன்னாலும் திட்டுறீங்களா? பாத்துக்கிறேன், யாருன்னு காட்டுறேன் தலைவர் நானு. வா பாத்துக்கிறேன். நாங்க ஆட்சி வந்த உடனே அந்த லேடி போலீஸ் நான் இடம் மாத்தி விட்டுருவேன். நான் போலீஸ் அமைச்சராயிரும் சீக்கிரமா. அப்ப நான் அந்த லேடி போலீஸை என்ன பண்றேன்னு பார்த்து அமுச்சு விட்டுருவேன் நான் வெளியே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில தலைவர் பேசுற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல நான் வந்து 2 ப்ராடக்ட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஒரு புதுசா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ டிசம்பர் முடிய போகுது இல்லையா? இப்போ நியூ இயர் பிறக்கிறதால உங்களுக்காக புதுசா ஒரு காலண்டர் கொண்டு வந்திருக்கேன். இந்த காலண்டர் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நம்ம தலைவரோட புதுசா எடுத்த 3 போட்டோ வந்து இதுல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பேஜ் திருப்ப முடியும், ஒவ்வொரு போட்டோ இருக்கும். காலையில ஏஞ்சி தலைவர் முகத்துல முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஒன்று கிடைக்கும். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இதுல எல்லாமே நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாமே கரெக்டா நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். எதனால இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம தலைவர் வந்து நல்ல நாள் மட்டும் தான் வெளில வராரு. அதனால நீங்க அதை வச்சு கரெக்டா நோட் பண்ணிக்கலாம். அந்த இடத்த ஹைலைட் பண்ணிருக்கோம் ரெட் கலர்ல. நல்ல நாள் இந்த நாள் தலைவர் இந்த நாள்ல வெளில வருவாருன்னு சொல்லிட்டு பக்காவா இருக்கு. தலைவர் இது வரைக்கும் எத்தனை நாள் வந்து வெளில வந்திருக்காருங்கிறதும் அதை நோட் பண்ணலான்னு பார்த்தோம். மிஞ்சி போனா அது 4 பேஜ் தான், 4 இதுதான் வருது. அதனால அதை மட்டும் விட்டுட்டோம். மற்றபடி சூப்பரா இருக்கு இந்த காலண்டர், ஈஸியா வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களால் நேரில் வந்து வாங்க முடியல அப்படின்னா கீழே வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க, நானே உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்றேன். நம்ம வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். இன்னொரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஷர்ட். இந்த இதுக்கு நீங்க வந்து ஷர்ட் போட்டு வர முடியாது, ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. அடுத்த மாநாட்டுக்கு இந்த லெனின் ஷர்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஷர்ட்டை நீங்க போட்டீங்க அப்படின்னாலே மாநாட்டில் உங்களுக்கு பாஸ்லாம் எதுவுமே தேவையில்லை, நீங்க டேரக்டா உங்களுக்கு உள்ள விட்டுருவாங்க. அது தலைவர் போட்டிருக்க மாதிரி அதே மாதிரியான லெனின் ஷர்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க போய் நின்னீங்கன்னா தலைவருக்கு மேட்சிங்கா இருக்கும். நீங்க கில்லி இது கூட பண்ணலாம், நீங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. லெனின் சட்டை இல்லடா, டெனிம் சட்டை. ஏண்டா விட்டா கார்ல் மார்க்ஸ் சட்டை, சேகுவாரா சட்டை, ஸ்டாலின் சட்டைன்றாங்க. ஐயோ தற்கொலை போல. தலைவரே, லெனின் தலைவரே பாரு, போ போ. மாவு. சரி சார், இதுன்னு கேளுன்ற. ஆனா இந்த கட்சியை வச்சு பல பேர் கடை வச்சு நடத்துறீங்கடா. நல்லா இருங்கடா, நல்லா இருங்க. கமிஷன் மட்டும் கொடுத்துருங்க.